அன்பான 10ஆம் வகுப்பு மாணவர்களே, உங்களின் மீது இறைவனின் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமாக. நாம இந்த வீடியோவில் கணக்கு பாடத்திற்கான மாதிரி திருப்புத் தேர்வு வினாத்தாள் 3 அதில் உள்ள அந்த வினாத்தாளில் உள்ள 2 மதிப்பெண் வினாக்களை நம்ம பார்த்துட்டு வரோம். அதில் 15வது கணக்குலேருந்து 20ஆம் கணக்கு வரைக்கும் போன வீடியோவில் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி திருப்புகள் தேர்வு 3 வினாத்தாளில் 21ஆம் கணக்கு வரைக்கும் 21ஆம் கணக்குலேருந்து 28ஆம் கணக்கு வரைக்கும் உள்ள 2 மதிப்பெண் வினாக்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிதானா? முதல்ல 21ஆம் கணக்கு 21, 18, 15 என்ற கூட்டுத்தொடர் வரிசையில் -81 என்பது எத்தனையாவது உறுப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. 21, 18, 15 என்ற கூட்டுத்தொடர் வரிசையில ஒரு கடைசியில வந்து -81 அப்படிங்கிற ஒரு உறுப்பு வருது. அது எத்தனாவது உறுப்பு? அப்போ அது கடைசி உறுப்புன்னு வச்சுக்கிட்டோமா? அது என்னாவது உறுப்புன்னு வச்சுக்கிட்டோமா? எத்தனாவது உறுப்புன்னு கேட்டிருக்கான். அப்போ ஏபியில் என்னாவது உறுப்புக்கான ஃபார்முலா TN = A + N - 1 சரியா? மேலும் இக்கூட்டுத்தொடர் வரிசையில் 0 ஒரு உறுப்பாகுமா என்பதை காரணத்துடன் விளக்குக. இந்த கூட்டுத்தொடர் வரிசையில 0 ஒரு உறுப்பாகுமா என்பதை காரணத்தோட விளக்கணுமா? -81 என்பது எத்தனாவது உறுப்புன்னு கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி 0 எத்தனாவது உறுப்புன்னு கண்டுபிடிச்சு எண்ணுக்கு விட வந்துச்சுன்னா 0 ஒரு உறுப்புன்னு சொல்லிக்கலாம். மொத்தம் 2 கணக்கு இதுல இருக்கு. அப்ப ஏபியில் என்னாவது உறுப்பு என்பது TN = A + N - 1 கணக்கின்படி என்னாவது உறுப்பு -81. அதுல வரக்கூடிய எண்ணை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப TN = -81. இந்த TNக்கான ஃபார்முலா என்னது? கூட்டுத்தொடர் வரிசையில் என்ன உறுப்பு, கடைசி உறுப்பு, நடு உறுப்பு, எந்த உறுப்பா அந்த எந்த உறுப்பை கண்டுபிடிக்கலாம் இந்த ஃபார்முலா A + N - 1 × D. அப்போ இந்த TNக்கு பதிலாக நான் என்ன செய்யறேன்? A + N - 1 × D = இந்த இதுக்கு பதிலாக -81 போட்டிருக்கேன். சரிதானா? என்ன 81? -81. இப்போ இந்த ஃபார்முலாவில் வரக்கூடிய மாறிகளான A, N, D அதுக்கு மதிப்பு கண்டுபிடிக்கணும். A என்பது அந்த கூட்டுத்தொடர் வரிசையில அந்த ஏபியில முதல் உறுப்பு. அப்போ 21. டி என்பது பொது வித்தியாசம். ரெண்டாவது உறுப்புல இருந்து முதல் உறுப்பு கழிக்கணும். இப்போ 18ல இருந்து 21 கழிச்சா -3. 18 - 21 = -3. அப்போ டியோட மதிப்பு -3. ஏன் அப்படின்னா 21 தான் பெரிய நம்பர். அப்போ 21 18 கழிச்சிட்டு பெரிய நம்பரோட அடையாளத்தை போடணும். அப்போ 21க்கு 18 போனா 3, 21க்கு என்ன அடையாளம்? -. அப்போ -3. எண் என்பது எண்ணிக்கை தெரியாது. இந்த -81வது உறுப்பு வந்து எத்தனாவது உறுப்பு? -81ங்கிறது எத்தனாவது உறுப்புன்னு தெரியாது. அப்போ இந்த மதிப்புகளை போடலாமா? ஏக்கு என்ன மதிப்பு? 21. அப்போ ஏக்கு 21 பிளஸ் எண் -1 அது என்ன தெரியாது. டி எத்தனை? -3 = -81. இந்த இடையில பிராக்கெட் இருந்தா என்ன அர்த்தம் அப்படின்னா பெருக்கல் இருக்குன்னு அர்த்தம். பெருக்கல் -3. இப்போ 21 அப்படி போடுங்க. இந்த -3 பெருக்க போறேன். எதை வச்சு? இந்த எண்ணை வச்சு பெருக்க போறேன். இந்த -3 வச்சு இந்த எண்ணை பெருக்க போறேன். அப்போ -× +- -3n -× +, 3 = 3 -81. இப்போ 21ஐயும் 3ஐயும் கூட்டுங்க. 2 கூட்டத்தானே செய்யுது. அப்போ 21ஐயும் 3ஐயும் கூட்டினா 24 -3n -81. சரியா? இப்போ நம்மளுக்கு தேவை என்ன அப்படின்னா இந்த எண்ணினுடைய மதிப்பு தேவை. அப்போ எண்ணுடைய மதிப்பு தேவைங்கிறதுனால இந்த எண்ணை எங்கே கொண்டு போயிடும் அப்படின்னா இந்த -3 எண்ணை அந்த சைடு கொண்டு போயிருங்க. இது இந்த சைடு வந்துடும். இந்த -81 இந்த சைடு வந்துடும். அப்போ 24 இந்த -81 இங்கே வந்தால் +81 ஆயிரும். இந்த -3 எண் அங்கே போனுச்சுன்னா +3 எண் ஆயிரும். இப்போ 24 81ஐயும் கூட்டுங்க. அப்போ 24 81 4 1ஐயும் கூட்டினா 5 8 2ஐயும் கூட்டினா 10 105. அப்போ 105 = 3n. எனக்கு தேவை எண்ணினுடைய மதிப்பு. அப்போ இந்த இப்படி திருப்பி எழுதிக்கணுங்க. 3n = 105ன்னு எழுதிக்கலாம். மாற்றி எழுதிக்கலாம், தப்பு கிடையாது. இப்போ எனக்கு எண்ணினுடைய மதிப்பு வேணும், எண்ணிக்கை வேணும். அப்போ n = இந்த பெருக்கக்கூடிய 3 அங்கே போய் வகுக்கும். 105/3. அப்போ 1 3 3 10ல் 3 9 மிச்சம் 1 15 15ல் 5 15. அப்போ n = எத்தனை? 35. அப்போ முடிவு எழுதிக்கலாமா? therefore ஏபியில் -81 என்பது 35வது உறுப்பு. அப்போ இப்படி அப்போ இந்த மாதிரி 21 18 இப்படி போய்கிட்டே இருக்குல்ல.
இந்த போய்கிட்டே இருக்கக்கூடிய நம்பரு கடைசியில் -81 வருது. 21, 18, 15 இப்படி குறைஞ்சிக்கிட்டே வரக்கூடிய நம்பரில் -81 என்பது எத்தனாவது உறுப்பு அப்படின்னா 35வது உறுப்பு. சரிதானா? சரி. அப்போ முதல் கணக்கு முடிஞ்சு போச்சு. ரெண்டாம் கணக்கு, ஏபியில் 0 ஒரு உறுப்பு அப்படின்னு உறுப்பான்னு கேட்டிருக்கான். நம்ம ஏபியில் 0 ஒரு உறுப்புன்னு வச்சுக்கிடுவோம். டிஎன் ஈக்குவல் டு, அப்போ அது ஏபி வந்து அந்த 0ங்கிறது ஒரு உறுப்பு தானே, அப்போ அது என்னாவது உறுப்புன்னு வச்சுக்கிடுவோம். டிஎன் ஈக்குவல் டு 0 இங்க. அப்போ டிஎனுக்கு பதிலாக என்ன ஃபார்முலா? a + n - 1 × d ஈக்குவல் டு 0. ஏக்கு என்ன மதிப்பு? 21. ஏக்கு என்ன மதிப்பு? 21. டிக்கு வந்து -3ன்னு பார்த்துருக்கோம். அப்போ போட்டு பார்க்கோமா? விட என்ன வரணும்? இந்த எண்ணிக்கை வந்துருச்சுன்னா அந்த 0 அதில் இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஏக்கு எத்தனை? 21 + n - 1. டி எத்தனை? -3 ஈக்குவல் டு 0. அப்போ 21 இந்த 3 வச்சு என்ன செய்ய? இந்த என்ன பெருக்கணும்? -3 வச்சு -1 பெருக்கணும். அப்போ -3 × -n -3n சரி, -3 × n -3n -3n -3 × -1 + 3 3 3 ஈக்குவல் டு 0. இப்போ நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா 23ஐயும் சரி 3ஐயும் 21ஐயும் கூட்டினா 24 -3n ஈக்குவல் டு 0. அப்போ இந்த 3 இங்க இந்த சைடு கொண்டு வந்துருங்க. அப்போ 24 ஈக்குவல் டு +3n இந்த சைடு வரும்போது 3 இப்போ நம்மளுக்கு என்ன தானே வேணும்? இப்போ திருப்பி போடுங்க. 3n ஈக்குவல் டு 24. அப்போ therefore n ஈக்குவல் டு இந்த பெருக்கக்கூடிய 3 வந்து அங்கே 24 எத்தனை? 3 1 3 3 m3 24. அப்போ எண்ணுக்கு என்ன மதிப்பு கிடைக்கும் அப்படின்னா 8 கிடைக்கும். அப்போ n ஈக்குவல் டு 8. அப்போ 0 வந்து ஒரு உறுப்பா இருக்க போய்தான் என்னுடைய மதிப்பு என்ன? 0 வந்து எத்தனாவது உறுப்பா இருக்கு அப்படின்னா 8வது உறுப்பா இருக்கு. அப்போ நல்ல கவனிங்க. therefore அந்த ஏபியில 0 என்பது 8வது உறுப்பு. உறுப்பா, அதாவது T8, அதாவது 8வது உறுப்பு வந்து எத்தனை? 0. இப்போ 8வது 0 வந்து ஒரு உறுப்பாகுமான்னு கேட்டிருக்காங்க. 0 என்பது எத்தனாவது உறுப்பு? 8வது உறுப்பு. அதுக்கான ஃபார்முலா அந்த கடைசி உறுப்புக்கான ஃபார்முலா a + n - 1 × d. அதில் ஏக்கு பதிலாக மதிப்பும் டிக்கு பதிலாக மதிப்பு போட்டோம்னா n ஈக்குவல் டு எத்தனை? 8ன்னு கிடைக்குது. அப்போ 0 இருக்க போய்தான் n வந்து 8ன்னு கிடைக்குது. எனவே 0 என்பது 8வது உறுப்பு ஆகும். சரிதானா? அடுத்த கணக்கு, ஒரு திரையரங்கில் 22வது கணக்கு, ஒரு திரையரங்கின் முதல் வரிசையில் 20 இருக்கைகளும் மொத்தம் 30 வரிசைகளும் உள்ளன. ஒரு தியேட்டர்ல வந்து ஃபர்ஸ்ட் ரோவில் 20 சீட் இருக்கு. அடுத்தடுத்து 2 கூடுது. அடுத்தடுத்த ஒவ்வொரு வரிசையிலும் அதற்கு முந்தைய வரிசையை விட 2 இருக்கைகள் கூடுதலாக உள்ளன. கடைசி வரிசையில் எத்தனை இருக்கைகள் இருக்கும்? கடைசி வருஷங்கிறது எத்தனாவது வருஷம்? மொத்தம் 30 வருஷம் இருக்குல்ல. அப்போ கடைசி வருஷம் 30வது வருஷம். அதுல எத்தனை இருக்கைகள் இருக்கும் என்று கேட்டிருக்காங்க. அப்போ கொடுக்கப்பட்ட விவரங்களின்படி முதல் வரிசையில 20ன்னா அடுத்தடுத்து 2 கூடுதா? 2 இருக்கைகள் கூடுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இது என்ன தொடர் வரிசை? கூடிக்கிட்டே போச்சுன்னா கூட்டுத்தொடர் வரிசை. அப்ப இது ஏபி. கணக்கின்படி கொடுக்கப்பட்ட விவரங்கள் ஏபியில் உள்ளது. முதல் வரிசையில் உள்ள இருக்கைகள் 20. சரியா? கூடும் இருக்கைகள் 2. மொத்த வரிசைகள் எத்தனை? 30. அப்போ therefore இதற்கான ஏபி ஈக்குவல் டு 20, 22, 24, 26, டேஷ் எத்தனை வருஷம் இருக்கு? மொத்தம் T30, 30வது உறுப்பு வரை. இப்போ 30வது வரிசையில் உள்ள இருக்கைகள் எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்கோம்னா, அப்போ 30வது வரிசையில் உள்ள இருக்கைகள் ஈக்குவல் டு T30. அப்போ T30னா என்னது? 30வது உறுப்பு. அப்போ 30வது உறுப்புக்கு என்ன ஃபார்முலா? 30வது உறுப்பை கண்டுபிடிச்சோம்னா 30வது வரிசையில எத்தனை இருக்கைகள் இருக்குன்னு தெரிஞ்சு போயிடும். அப்போ T30க்கான ஃபார்முலா இங்க 30னா 29D, a + 29Dன்னு போடணும். இது T30க்கான 30வது வரிசைக்கான 30வது வரிசையில் உள்ள இருக்கைகளின் எண்ணிக்கைக்கான ஃபார்முலா. அப்போ 30வது உறுப்புக்கான ஃபார்முலா T30 = a + 29D. இதுல வரக்கூடிய ஏக்கு என்ன மதிப்பு, டிக்கு என்ன மதிப்புன்னு அந்த தொடர் வரிசையை பார்த்து கண்டுபிடிக்கணும். இப்போ தொடர் வரிசை ஏ எத்தனை? முதல் உறுப்பு ஏங்கிறது முதல் உறுப்பு. அப்போ 20. எத்தனை உறுப்பா கூடுது? 2 கூடுது. அப்போ 22ல இருந்து 20 கழிச்சா 2. டி பொது வித்தியாசம் 2, ஏ வந்து 20. பொது வித்தியாசம் 2. இப்போ போடலாமா? therefore T30 ஈக்குவல் டு ஏக்கு பதிலாக மதிப்பு போடுங்க 20 + 29 இன்டு டி எத்தனை? 2.
அப்போ 20 29 இன்டு 2 அப்போ 29 இன்டு 2 58 2 29 58 அப்போ 29 20 58 கூட்டினா 78 அப்போ 30வது வரிசையில் உள்ள இருக்கைகளின் சீட்டுகளின் எண்ணிக்கை வந்து அந்த தியேட்டர்ல 78 முடிவெடுக்கலாமா தேர்ஃபோர் 30வது வரிசையில் உள்ள இருக்கைகளின் எண்ணிக்கை T30 = 78 ஆகும். இது சிம்பிள் கணக்கு தான். கூட்டுத்தொடர் வரிசையை அமைக்கணும், 30வது வரிசைக்கான ஃபார்முலா எழுதணும், அதுல ஏனுடைய மதிப்பையும் டியினுடைய மதிப்பையும் பிரதியிடணும், 30வது வரிசையில் உள்ள சீட்டுகளின் எண்ணிக்கை கிடைச்சிடும். சரிதானா? அடுத்து கழிக்க 23ஆம் கணக்கு கழிக்க 4x/x² - 1 மைனஸ் x + 1/x - 1 இது விகிதமுறு கோவை. இந்த விகிதமுறு கோவையில கழிக்கணும்னா பகுதி ஒண்ணா இருக்கணும். இந்த 4x/x² - 1 இந்த பகுதியும் x + 1/x - 1 இந்த பகுதி வெவ்வேறையா இருக்கு. அப்ப கழிக்க முடியாது. இந்த பகுதிகள் சமம் இல்லை. எனவே மீப்போமா மூலம் பகுதிகளை சமப்படுத்தணும். சரிதானா? அப்போ இந்த பகுதி x² - 1 அதுக்கு காரணம் எடுக்கணுங்க. x² - 1 வந்து இந்த 1 எழுதிக்கலாம். ஏன் அப்படின்னா மதிப்பு மாறாது. இது எப்படி இருக்கு? a² - b² மாதிரி இருக்கு. அப்ப a² - b² காரணி வந்து a + b × a - b. அப்ப x² - 1² காரணி x + 1 × x - 1. இன்னொரு பகுதி என்ன இருக்கு? x - 1 இருக்கு. அப்ப அதனுடைய காரணி x - 1 தான். அப்ப இந்த இரண்டுக்குமான மீப்போமா என்பது பொது காரணிகள்ல ஒன்றும் x - 1 இங்கே இருக்கு, இங்க இருக்கு. பொது காரணிகள்ல ஒன்று மிச்சம் உள்ள காரணி. அப்ப x - 1 பொது காரணியில 1, மிச்சம் உள்ள காரணி x + 1. இத மீப்போமா. அந்த மீப்போமா மாதிரி இந்த பின்னத்தினுடைய பகுதியும் மாறிடணும், இந்த பின்னத்துடைய பகுதியும் மாறணும். இந்த x² - 1 வந்து x + 1 × x - 1 பிரிச்சுக்கலாமா? மேல 4x இருக்கு. இந்த x + 1/x - 1 இந்த மீப்போ மாதிரி இந்த பின்னத்துடைய பகுதி இருக்கு. பாருங்க, x + 1 x - 1 இருக்கு, மைனஸ் x + 1/x - 1 இந்த பின்னத்துடைய பகுதி x - 1 தான் இருக்கு. என்ன இல்ல? மீப்போமாவில் x - 1 இருக்கு, ஆனா என்ன இல்ல? x + 1 இல்லை. அப்போ அந்த x + 1ஆல அந்த பின்னத்தினுடைய பகுதியும் தொகுதியும் பிரிக்கிறோம். இதுதான். இப்போ பாருங்க, ரெண்டுக்கும் பகுதி எப்படி இருக்கு? ஒரே மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப் செய்யலாம். அடுத்த ஸ்டெப் என்னன்னா, = ரெண்டு பகுதி ஒரே மாதிரி இருக்கா? அப்போ ஒரே பகுதியை போடுங்க. x - 1 x + 1 அப்படின்னு போடுங்க. எதனாலும் மாற்றி மாற்றி போடுங்க, தப்பு கிடையாது. ரெண்டுமே ஒரே நம்பர் தான். இந்த பக்கம் என்ன இருக்கு? 4x இருக்கு. ரெண்டையும் பகுதி ஒரே மாதிரி இருக்குன்னா ஒரே பகுதியை போட்டுட்டு இப்போ மைனஸ் போட்டு இங்க ரெண்டு நம்பரையும் பெருக்குங்க. x இந்த x + 1 இந்த x + 1 பெருக்குங்க. முதல்ல x வச்சு x-ஐயும் 1-ஐயும் பெருக்கணும். x × x x², x × 1 1x. அப்ப இந்த 1 வச்சு x-ஐயும் 1-ஐயும் பெருக்கணும். 1x x ஓர் 1 1. இப்ப அடுத்தது என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த 4x மைனஸ் இந்த உள்ள உள்ளதை கூட்டிக்கலாம். இந்த x-ஐயும் இந்த x-ஐயும் கூட்டிக்கலாம். அப்ப x², 1x-ஐயும் 1x-ஐயும் கூட்டினா 2x + 1 பை கீழே x + 1 × x - 1. இப்போ இந்த மைனஸ் என்ன செய்யலாம் அப்படின்னா உள்ள கொண்டு போகலாம். இந்த மைனஸ் இந்த உறுப்புக்கு இந்த உறுப்புக்கு இந்த உறுப்புக்கு. அப்ப 4x - x² - 2x + 1 பை x + 1 × x - 1 கீழே. 4x இருந்து இந்த 4x இந்த 4x ஒத்த உறுப்பு. 4x 2x. அப்ப 4x இருந்து 2x கழிச்சிட்டோம் அப்படின்னா 2x - x² + 1 பை x + 1 × x - 1. சரிதானா? இப்போ அடுத்த ஸ்டெப் செய்யணும். இந்த இடத்துல ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டு, ஏற்கனவே இது வந்து இந்த மைனஸ் வந்து உள்ள போகும்போது இந்த +1 -1 மாத்தும்ல. அப்ப இது என்ன 1 அப்படின்னா -1. சரியா? அப்ப கடைசி வரைக்கும் இதே -1 மாத்திரணும்.
அப்புறம் இதையும் -1 மாற்றிடணும். இப்போ இந்த கணக்கு செய்யலாம். அடுத்த ஸ்டெப்பில் இந்த மைனஸை நான் வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா, இந்த மைனஸை வெளியே எடுத்துட்டோம்னா இது எப்படி ஆயிரும்? +x² ஆயிரும். இங்கே இந்த ப்ளஸில் வந்து 2 மைனஸ் விழுந்திருக்கு. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். அப்போ அதில் ஒரு மைனஸை நான் வெளியே எடுத்துட்டேன். ஒரு மைனஸ் இருக்கும். இந்த மைனஸில் இந்த மைனஸை வெளியே எடுத்தோம்னா அது +1 ஆயிரும். பை கீழே x+1 இன்டு x-1 வரும். மேலே உள்ள பல்லுறுப்புக்கோவையை இதை காரணிப்படுத்திட்டோம் அப்படின்னா எப்படி பிரிக்கலாம்? x², இந்த x² x இன்டு எக்ஸ்ன்னு பிரிக்கலாம். இந்த 1 1 பிரிக்கலாம். நடுவில் மைனஸ் வந்திருக்கு. அப்போ வரக்கூடிய காரணிக்கு 2க்கும் மைனஸ். அப்போ மேலே உள்ள இருபடி கோவையினுடைய காரணி x² - 2x+1 காரணி x-1 இன்டு x-1. இந்த மேலே உள்ள பல்லுறுப்புக்கோவை இப்படி பிரிக்கலாமா? அந்த காரணியை x² மைனஸ் வெளியே இருக்கு. x-1 இன்டு x-1 பை இந்த பல்லுறுப்புக்கோவையத்தை, இந்த இருபடி கோவையத்தை இப்படி பிரிச்சிருக்கேன். சரியா? கீழே என்ன இருக்கு? x+1 இன்டு x-1. x+1 இன்டு x-1. இப்போ இது இந்த x-1ஐயும் இந்த x-1ஐயும் என்ன செஞ்சிடலாம்? அடிச்சிடலாம். அடிச்சிட்டோம் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா -x-1 பை x+1. இந்த மைனஸ் உள்ள ஒண்டி பெருக்கும்போது இது மைனஸ் ஆயிரும், இது பிளஸ் ஆயிரும். இப்போ -x+1 பை x+1. இப்போ இதை திருப்பி போட்டோம்னா மேலே உள்ள இந்த இதை திருப்பி போட்டோம்னா 1 - x பை x+1 அப்படின்னு என்ன செஞ்சிடலாம்? விட வந்துடும். அப்படின்னு விட வந்துடும். இது எதனுடைய விட அப்படின்னா அந்த கொடுக்கப்பட்ட 2 விகிதமுறு கோவைகளை கழிச்சா வரக்கூடிய விட 1 - x பை x+1. இந்த 2 விகிதமுறு கோவைகளையும் கழிச்சா வரக்கூடிய கழிக்க 4x பை x² - 1 மைனஸ் x+1 பை x-1. இந்த ரெண்டையும் கழிக்க சொல்லியிருக்காங்க. பகுதி சமமா இல்லை, மீச்சமாக கண்டுபிடிக்கணும். மீச்சமாக கண்டுபிடிச்சு அதை சுருக்கணும் அப்படின்னா அதோடைய கழித்தலுக்கான விடை வந்து x-1 பை 1 - x பை x+1 ஆகும். அடுத்து 24ஆம் கணக்கு. ஒரு பல்லுறுப்புக்கோவை p(x) என்ற பல்லுறுப்புக்கோவையில் p(x) x² - 5x - 14 என்ற பல்லுறுப்புக்கோவையை q(x) என்ற பல்லுறுப்புக்கோவையால் வகுக்க x-7 பை x+2 என்னும் விடை கிடைக்கிறேனில் q(x) காண்க அப்படின்னு கேட்டிருக்கான். நான் கணக்கின்படி கொடுத்த கணக்கை நான் எப்படி செஞ்சிருக்கேன்? p(x) எதை வகுக்கிறான்? எதை வச்சு வகுக்கிறான்? q(x) வகுக்கிறான். அப்போ என்ன விடை கிடைக்குது? x-7 பை x+2 என்னும் விடை கிடைக்குது. சரியா? p(x) வகுத்தல் சமன்பாடு அமைக்கிறேன். p(x) வகுத்தல் q(x) x-7 பை x+2. இந்த p(x)க்கான மதிப்பை நான் கணக்கில் கொடுத்த மதிப்பை போடுறேன். x² - 5x - 14 வகுத்தல் இந்த q(x) அப்படி போடுறேன். = அந்த விடை அப்படி போடுறேன். இப்போ எனக்கு என்ன வேணும்? q(x) தான் வேணும். அப்போ இங்க வகுக்கக்கூடிய இது வந்து அந்த பக்கம் போனா என்ன செய்யும்? பெருக்கும். சரிதானா? முதல்ல x² - 5x 5x - 14 இதுக்கு காரணி கண்டுபிடிச்சிட்டோம்னா x² x இன்டு எக்ஸ்னு இந்த பக்கம் போட்டுக்கலாம். 14 7 2 14 போட்டுக்கலாம். இது ரெண்டு பக்கம் மைனஸ் வருதுனால இதுக்கும் மைனஸ் வருதுனால வரக்கூடிய காரணியில பெரிய காரணிக்கு மைனஸ். அப்போ 7 பெருசா 2 பெருசா? 2 தான் 7 தான் பெருசு. அப்போ 7க்கு மைனஸ் 8 2க்கு பிளஸ் 7லேருந்து -7லேருந்து 2 கழிங்க -5 இந்த கிடைக்குதா? அப்போ இதனுடைய காரணி x-7 இன்டு x+2 அப்படின்னு பிரிச்சுக்கிட்டேன். வகுத்தல் q(x). இதுக்கு விட வந்து என்னது? இந்த இருக்கு x-7 பை x+2. இப்போ எனக்கு என்ன வேணும்? q(x) வேணும். இது வகுக்குது. அந்த பக்கம் போனா பெருக்கும். அப்போ அந்த சைடு போனா பெருக்குமா? அப்போ இது இங்க வந்தா பெருக்கிறோம். அப்போ என்ன வரும்? x-7 இன்டு x+2 = x-7 பை x+2. இங்க வகுக்கக்கூடிய இந்த q(x) இந்த பக்கம் வந்து பெருக்கும்.
எனக்கு என்ன வேணும் அப்படின்னா Q ஆஃப் எக்ஸ் தான் கேட்டிருக்கான். Q ஆஃப் எக்ஸை காண்க அப்படின்னு தானே கேட்டிருக்கான். அப்போ Q ஆஃப் எக்ஸ் வேணும்னா அந்த சைடில் உள்ள Q ஆஃப் எக்ஸ் வேணும்னா இந்த பெருக்கக்கூடிய இந்த பின்னத்தை இந்த சைடு கொண்டு வரணும். Q ஆஃப் எக்ஸ் தான் வேணும் எனக்கு. அப்போ இந்த பின்னம் இந்த சைடு வரும்போது பின் இந்த சைடு வரும்போது தலைமாற்றி பெருக்கும். இந்த சைடில் உள்ள தலைமாற்றி பெருக்கும். அப்போ எக்ஸ் மைனஸ் 7 இன்டு எக்ஸ் பிளஸ் 2 இந்த பின் இந்த பக்கம் வரும்போது தலைமாற்றி வருமா? அப்போ எக்ஸ் மைனஸ் 7 பை எக்ஸ் பிளஸ் 2 எப்படி மாறிடும்? எக்ஸ் பிளஸ் 2 பை எக்ஸ் மைனஸ் 7ன்னு மாறிடும். சீக்வல் டு அந்த பக்கம் என்ன மிச்சம் இருக்கு? Q ஆஃப் எக்ஸ் மட்டும் தான் மிச்சம் இருக்கு. இப்போ இதை அடிக்கலாமா? இங்கே ஒரு எக்ஸ் மைனஸ் 7 இருக்கு, இங்கே ஒரு எக்ஸ் மைனஸ் 7 இருக்கு. அடிச்சிடலாமா? இப்போ மேலே என்ன இருக்கு? எக்ஸ் பிளஸ் 2 இன்டு எக்ஸ் பிளஸ் 2 இருக்கு. அப்போ எக்ஸ் பிளஸ் 2 இன்டு எக்ஸ் பிளஸ் 2 சீக்வல் டு Q ஆஃப் எக்ஸ். சரிதானா? அப்போ எக்ஸ் பிளஸ் 2 இன்டு எக்ஸ் பிளஸ் 2க்கு என்ன விட? எக்ஸ் பிளஸ் 2 ஹோல் ஸ்கொயர். அப்போ இது இப்படி இருக்கு. தேர்ஃபோர் இந்த Q ஆஃப் எக்ஸ் அப்படி மாற்றி வைக்கலாமா? தேர்ஃபோர் Q ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 2 எக்ஸ் பிளஸ் 2 இருக்குன்னா எக்ஸ் பிளஸ் 2 ஹோல் ஸ்கொயர். எப்படி? 5 இன்டு 5 எவ்வளவு? 5 ஸ்கொயர். அதே மாதிரி எக்ஸ் பிளஸ் 2 இன்டு எக்ஸ் பிளஸ் 2 ஹோல் ஸ்கொயர். அப்போ Q ஆஃப் எக்ஸுக்கான மதிப்பு என்ன விட? தேர்ஃபோர் Q ஆஃப் எக்ஸ் என்பது எக்ஸ் பிளஸ் 2 ஹோல் ஸ்கொயர். சரியா? அப்போ அந்த கணக்குக்கான 24வது கணக்குக்கான விட முடிஞ்சு போச்சு. P ஆஃப் எக்ஸ் என்ற கோவையை Q ஆஃப் எக்ஸால் வகுத்தா இந்த எக்ஸ் மைனஸ் 7 பை எக்ஸ் பிளஸ் 2 கிடைக்குது. அதுக்கான விட Q ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 2 ஹோல் ஸ்கொயர். சரிதானா? அடுத்தது வர்க்கமூலம் காணுங்க. 25ஆம் கணக்கு வர்க்கமூலம் காணுங்க. ரொம்ப சிம்பிள் கணக்கு தான். வர்க்கமூலம் கண்டுபிடிக்க சொல்லிருக்கேன். அப்போ ரூட்டா போட்டிருக்கேன். 144 A நடுக்கு 8 B நடுக்கு 12 C நடுக்கு 16 பை 81 F நடுக்கு 12 G நடுக்கு 4 H நடுக்கு 16. முதல்ல நம்பருக்கு வர்க்கமூலம் 144க்கு வர்க்கமூலம் வந்து 12. 144 12 பறிக்கலாம். 2 12க்கு 12 12 பிரிச்சுக்கலாம். 2 12க்கு ஒரு 12. 81 9 இந்த 9 பிரிச்சுக்கலாம். அப்போ 2 9க்கு ஒரு 9 வெளியே வந்துடும். மாடுலஸ் மாறிக்கு வர்க்கமூலம் பார்க்கும்போது மாடுலஸ் போட்டுக்கணும். அடுக்கில் மாறினுடைய வர்க்கமூலத்துக்கான விதி என்பது அடுக்கில் பாதி. அப்போ A நடுக்கு 8ல் பாதி A நடுக்கு 4. B நடுக்கு 12ல் பாதி B நடுக்கு 6. C நடுக்கு 16ல் பாதி C நடுக்கு 8 பை F நடுக்கு 12ல் பாதி F நடுக்கு 6. அதான் வர்க்கமூலம். G நடுக்கு 4ல் பாதி G நடுக்கு 2. H நடுக்கு 14ல் பாதி வந்து H நடுக்கு 7. அப்போ இதற்கான ரொம்ப சிம்பிளான விட வர்க்கம் 144 A நடுக்கு 8 B நடுக்கு 12 C நடுக்கு 16 பை 81 F நடுக்கு 12 G நடுக்கு 4 H நடுக்கு 14 வர்க்கமூலம் 12 பை 9 மாடுலஸ் ஆஃப் A நடுக்கு 4 B நடுக்கு 6 C நடுக்கு 8 பை F நடுக்கு 6 C நடுக்கு 2 H நடுக்கு 7 ஆகும். இது ரொம்ப சிம்பிள் கணக்கு தான். சரிதானா? அடுத்து 26வது கணக்கு தீர்க்கையில் எக்ஸின் அடுக்கு 4 மைனஸ் 13 எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 42 ஈக்குவல் டு 0. இதில் கவனிங்க, எக்ஸின் அடுக்கு 4 4ஆம் படி கோவை வந்துருக்கு. எக்ஸின் அடுக்கு 2 இருக்க மாதிரி கோவைக்கு இருபடி கோவைக்கு தான் நமக்கு தீர்க்கக்கான வழிமுறைகள் தெரியும். 4ஆம் படி கோவைக்கு தீர்க்கக்கான வழிமுறை நமக்கு தெரியாது. அதனால இந்த 4ஆம் படி கோவையை இருபடி கோவையா மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணலாம். எக்ஸின் அடுக்கு 4 மைனஸ் 13 எக்ஸின் அடுக்கு 2 பிளஸ் 42 ஈக்குவல் டு 0. அது அப்படியே எழுதிட்டேன். இந்த எக்ஸின் அடுக்கு 4 இருக்குல்ல, அந்த 4 2 × 2ன்னு பிரிக்கலாமா? அப்போ எக்ஸின் அடுக்கு 2 பிராக்கெட் 2 அப்படின்னு பிரிச்சுக்கலாம். அந்த 4 2 2ஆ பிரிச்சுக்கலாம். ஒரு 2 எக்ஸுக்கும் இன்னொரு 2 மேலேயும் வச்சுக்கலாம். மைனஸ் 13 எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 42 ஈக்குவல் டு 0. செஞ்ச ஒரே ஒரு மாற்றம், இந்த 4 வந்து நான் என்ன செஞ்சிருக்கேன்? 2 × 2ன்னு பிரிச்சிருக்கேன். இப்போ இதுல வரக்கூடிய இந்த சமன்பாட்டில் வரக்கூடிய எக்ஸ் ஸ்கொயர் இருக்குல்ல, அதை நான் எம்னு வச்சிருக்கேன். எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு எம் என்க. அப்படி எம்னு வச்சுட்டோம்னா அந்த சமன்பாடை திருப்பி எழுதலாமா? இப்போ நல்லா கவனிங்க, எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக நான் என்ன வச்சிருக்கேன்? எம் வச்சிருக்கேன்னா, அப்போ எங்கேயெல்லாம் எக்ஸ் ஸ்கொயர் வருதோ அங்கெல்லாம் எம் போடுங்க. அப்போ எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக எம், மேலே என்ன இருக்கு? ஸ்கொயர் மைனஸ் 13 எம் பிளஸ் 42 ஈக்குவல் டு 0. இப்போ அந்த சமன்பாடு எப்படி ஆயிடுச்சு? இருபடி சமன்பாடு ஆயிடுச்சா? இப்போ இதை தீர்க்கலாம். எப்படி தீர்க்கலாம்? காரணிப்படுத்தல் முறையில் தீர்க்கலாமா? பெருக்கல் அடையாளம் போடுங்க. இந்த எம் ஸ்கொயர்டை எம் இன்டு எம்னு போட்டுக்கிடுங்க. இந்த 42 பிரித்து காரணிப்படுத்தணும். சரியா? 6 7 42, 6 × 7 6 7 42. நடுவில் மைனஸ் வந்ததுனால 2 காரணிக்கு மைனஸ். இப்போ கூட்டி பார்க்கணும். 6 7 கூட்டுங்க 13.
-6ஐயும் -7ஐயும் கூட்டினா -13. அப்போ இதுதான் தேவையான காரணிகள். அப்போ இப்போ தீர்க்கக்கு ரொம்ப சிம்பிளா செஞ்சிடலாம். அப்போ m-6 இன்டு m-7 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ ரெண்டு கணக்கா பிரிக்கலாமா? m-6 இஸ் ஈக்குவல் டு 0 ஒரு கணக்கு, m-7 இஸ் ஈக்குவல் டு ஒரு கணக்கு. ரெண்டு எண்ணம் பெருக்கும்போது 0ன்னு வந்தா ஒன்று இது ஈக்குவல் டு 0வா இருக்கணும், அல்லது இது ஈக்குவல் டு 0 இருக்கணும். அப்போ m ஈக்குவல் எத்தனை? 6. இந்த கணக்கில் இந்த -7 அந்த பக்கம் போயிட்டுனா m ஈக்குவல் டு 7. அப்போ தீர்க்கங்கிற கணக்கில் எம்முக்கா விட கேட்டிருக்காங்க? இல்லை. எதுக்கு விட கேட்டிருக்காங்க? எக்ஸுக்கு விட கேட்டிருக்காங்க. தீர்க்கனால அந்த சமன்பாட்டில் வரக்கூடிய மாறிக்கு விட கண்டுபிடிக்கணும். அப்போ எம்முக்கு என்ன விட வச்சிருக்கோம்? எக்ஸ் ஸ்கொயர்னு வச்சிருக்கோமா? இப்போ போடலாமா? m ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்டு என்பதால் இந்த மதிப்பு எம்முக்கு பதிலாக வரக்கூடிய மதிப்பு. அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் எத்தனை? 6. இங்கே எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் எத்தனை? 7. நம்மளுக்கு தேவை எக்ஸ் தான் வேணும், அப்படித்தானே? அப்போ எக்ஸ் ஈக்குவல் இந்த ஸ்கொயர்டு அந்த பக்கம் போகும்போது +r-√r. இங்கே எக்ஸ் வேணும் போது இந்த ஸ்கொயர்டு அந்த பக்கம் போகும்போது +r- இந்த ஸ்கொயர்டு அந்த பக்கம் போனால் ஸ்கொயர் அந்த பக்கம் ரூட்டாக மாறிடுமா? அப்போ எக்ஸினுடைய மதிப்புகள் +√r -√r. தேர்ஃபோர் எக்ஸின் மதிப்புகள் அல்லது எக்ஸின் தீர்வுகள் சொல்லி கண்ணாடி பயன்படுத்தி எழுதிக்கலாமா? +√r +r-√r, +r-√7. அப்போ எக்ஸுக்கு எத்தனை விட? 2, மொத்தம் 4 விட வரும். +√r -√r, +√7, -√7. சரிதானா? ரொம்ப சிம்பிள் கணக்கு தான். முதல்ல அந்த 4 படி கோவையை 4ஆம் படி கோவையை இருபடி கோவையை எப்படி மாத்துறோம்? இந்த மாதிரி இந்த ஸ்கொயரை 4 2 × 2 பிரிச்சுட்டு உள்ள எக்ஸ் ஸ்கொயர் எப்படி வச்சுக்கிறோம்? எம்னு வச்சுக்கிறோம். அப்போ என்ன ஆயிடுச்சு? m² - 13m + 42ங்கிற இருபடி சமன்பாடாக மாறிடுச்சு. சரிதானா? தேர்ஃபோர் மாறினதுக்கு அப்புறம் இதை காரணிப்படுத்துறோம். இதை காரணிப்படுத்தி எம்முக்கு மதிப்பு கண்டுபிடிக்கிறோம். அந்த எம்முக்கு பதிலாக எக்ஸுக்கு மதிப்பு போட்டு அந்த எக்ஸுக்கு மதிப்பு கண்டுபிடிக்கிறோம். அதுதான் அந்த சமன்பாட்டினுடைய தீர்வு. அடுத்தது 27ஆம் கணக்கு. x² - 25 = 0 என்ற இருபடி சமன்பாட்டின் மூலங்களின் கூடுதல் மற்றும் பெருக்கல் பலன் காண்க. அப்போ ஒரு இருபடி சமன்பாடுடைய மூலங்களின் கூடுதல் மூலங்களின் பெருக்கல் பலனுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். மூலங்களின் கூடுதலுக்கான ஃபார்முலா α + β = -b/a. மூலங்களின் பெருக்கல் பலனுக்கான ஃபார்முலா α β = c/a. இந்த -b-bac என்பது இந்த இருபடி சமன்பாட்டை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ax² + bx + c உடன் ஒப்பிட்டோம்னா நம்மளுக்கு a தெரியும், b தெரியும், c தெரியும். அப்போ x² - 25 x என்ற உறுப்பை காணும். அப்போ என்ன செய்யலாம்? 0x என்ற உறுப்பு சேர்த்துக்கிட்டு -25 உடன் அப்போ ax² + bx + c உடன் இந்த பொதுவான இருபடி சமன்பாடை ஒப்பிட்டோம் அப்படின்னா a எத்தனை அப்படின்னா 8, b எத்தனை? 0, c -25. அப்போ அந்த மதிப்பு எழுதிக்கலாம். a 8, b 0, c -25. அப்போ மூலங்கள் α, β என்பன இரு மூலங்கள் என்க. மூலங்களின் கூடுதலுக்கான ஃபார்முலா α + β = -b/a. இங்க b எத்தனை? 0. -0/8. அப்போ 0க்கு மதிப்பு மைனஸுக்கு வராது. அப்போ 0/8. 0வை 8ஆல் வகுத்தா விட 0 தான். அப்போ மூலங்களின் கூடுதல் α + β 0/anything எத்தனை? 0. அப்போ மூலங்களின் கூடுதல் 0. 1ஆம் கணக்கு முடிஞ்சு போச்சு. 2ஆம் கணக்கு மூலங்களின் பெருக்கல் பலன் α β = c/a. c எத்தனை அப்படின்னா -25, a எத்தனை? 8. சரியா? c -25, a 8. அப்போ மூலங்களின் பெருக்கல் பலன் c/a. c -25, a 8. அப்போ மூலங்களின் பெருக்கல் பலன் -25/8. இதை சுருக்க முடியாது, இதை அப்படி போட்டலாம். இது 2ஆம் கணக்குக்கான விடை. அப்போ கொடுக்கப்பட்ட இந்த இருபடி சமன்பாடை எப்போதும் இருபடி சமன்பாடுடைய பொது வடிவமான ax² + bx + c உடன் ஒப்பிட்டு abc கண்டுபிடிச்சு வச்சுக்கணும். அப்புறம் மூலங்களின் கூடுதலுக்கான ஃபார்முலா எழுதி அதை அதில் பிரதியிடணும். மூலங்களின் பெருக்கல் பலனுக்கான ஃபார்முலா எழுதி அதை பிரதியிடணும். சரியா? அப்போ ரெண்டுக்கும் உள்ள மதிப்புகள் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த வீடியோனுடைய கடைசி கணக்கு 28ஆம் கணக்கு. bx² + √3 - √2x - 1 என்ற கொடுக்கப்பட்ட சமன்பாட்டின் ஒரு மூலம் x/1 x = 1/√3 எனில் p னுடைய மதிப்பை காண்கன்னு கேட்டிருக்கான்.
முதல்ல அந்த சமன்பாடு இருக்கு பி எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் √3 மைனஸ் √2 ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1 = 0வில் எக்ஸ் = 1/√3 பிரதிட்டோம்னா பியினுடைய மதிப்பு நம்மளுக்கு கிடைச்சிடும். அப்போ எக்ஸ் எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் 1/√3 போடுங்க. அப்போ பியினுடைய மதிப்பு தெரியாது. எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக எக்ஸுக்கு பதிலாக 1/√3 போடுங்க. ஸ்கொயர்டு √3 மைனஸ் √2 எக்ஸுக்கு பதிலாக 1/√3 போடுங்க. இண்டு மைனஸ் 1 = 0. அடுத்த ஸ்டெப்பில் இந்த ஸ்கொயர்டு வந்து இதுக்கு வரும் இதுக்கு வரும். அப்போ பி இண்டு 1 ஸ்கொயர்டு 1 தான். √3 ஸ்கொயர்டு √3 ஸ்கொயர்னா √3 × √3 2 √3ஐயும் ஒரே ரூட்டுக்குள்ளே கொண்டு போகலாம். அப்போ 2 3க்கு 1 3 வெளியே வந்துடும். அப்போ √3 ஸ்கொயர்டை வந்து வெறும் 3. அப்போ இந்த ஸ்கொயர்டு இங்கே வருமா? அப்போ 1 ஸ்கொயர்டு √3 ஸ்கொயர்டு இதை அடுத்த ஸ்டெப்பில் செய்வோம். ப்ளஸ் இந்த 1/√3 வச்சு இதையும் பெருக்கணும் இதையும் பெருக்கணும். அப்போ √3 × 1/√3 மைனஸ் √2 × 1/√3 மைனஸ் 1 = 0. அடுத்த ஸ்டெப்பில் 1 ஸ்கொயர் 1 1 × பி இந்த மேலே உள்ள நம்பரை இது இருக்குன்னா பி பை இந்த √3 ஸ்கொயர் என்ன ஆயிரும்? வெறும் 3 ஆயிரும். இந்த √3 இந்த √3 அடிச்சிடலாம். அப்போ ப்ளஸ் இங்கே 1 மைனஸ் இந்த √2 1 இருக்கும்போது √2 ஆயிரும். மேலே உள்ள நம்பர் கீழே வந்து √3 மைனஸ் 1 = 0. அடுத்த ஸ்டெப்பில் இந்த ப்ளஸ் 1ஐயும் இந்த மைனஸ் 1ஐயும் அடிச்சிடலாம். சரிதானா? இப்போ என்ன இருக்குது அப்படின்னா பி பை 3 மைனஸ் 2 √3 = 0. எனக்கு என்ன வேணும் அப்படின்னா பியினுடைய மதிப்பு வேணும். மற்ற எல்லாத்தையும் அங்கே கொண்டு அப்போ இது அங்கே கொண்டு போகலாமா? அப்போ அடுத்த ஸ்டெப்பில் பி பை 3 இந்த மைனஸ் 2 √3 ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் வரும்போது ப்ளஸ் 2/√3 ஆயிரும். அடுத்தது பியினுடைய மதிப்பு தானே வேணும். இங்கே வகுக்கக்கூடிய 3 அந்த பக்கம் போய் பெருக்கலாம். பி = இந்த வகுக்கக்கூடிய 3 அந்த சைடு போய் பெருக்கும் 2/√3 × 3 ஆயிரும். அடுத்து பி = 2/√3 இந்த 3 எப்படி எழுதலாம் அப்படின்னா √3 × √3 எழுதலாம். ஏன் அப்படின்னா √3 இருக்குன்னா 3. அப்போ இந்த 3க்கு பதிலாக √3 × √3 நான் என்ன செஞ்சிருக்கேன் எழுதியிருக்கேன். ஏன் அப்படி எழுதணும் அப்படின்னா இந்த கீழே உள்ள √3 இந்த √3 என்ன செஞ்சலாம் அடிச்சிடலாம். அப்போ பியினுடைய மதிப்பு மிச்சம் என்ன இருக்கு? இங்கே 2 மேலே √3. அப்போ பியினுடைய மதிப்பு 2√3. அப்போ அந்த இருபடி சமன்பாட்டில் எக்ஸுக்கு பதிலாக 1/√3 பிரதியிடும் போது பியினுடைய மதிப்பு என்ன வருது? 2√3 கிடைக்கும். சரிதானா? மாணவர்கள் இந்த கணக்கு 20ஆம் கணக்குலேருந்து 21ஆம் கணக்குலேருந்து 28ஆம் கணக்கு வரைக்கும் உள்ள கணக்குகளை நன்றாக பார்த்து உங்களுடைய டெஸ்ட் நோட்டில் செய்யுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.